அண்ணா அந்த வெத்தலை கடைக்கிட்ட நிப்பாட்டுங்க. சார். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. பாருங்க, உங்க மூட் சரியில்லைன்னு எனக்கு புரியுது. உங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. நீங்க தானே என்ன விரும்பி கல்யாணம் பண்ணீங்க. இப்ப கல்யாணம் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க. ஆனா நீ என்ன சொல்லணுமோ அதை தெளிவா சொல்ல. உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். என்ன உதவி? இன்னைக்கு எங்க வீட்டுல அஷ்டமங்களா பூஜை. அம்மா உங்க வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணாங்க. அப்போ எனக்கு தெரியாது என்ன இன்னைக்கே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு. இப்போ இந்த மாதிரி நம்ம 2 பேரும் அங்க போனோம்னா எல்லாருமே நம்ம அஷ்டமங்களா பூஜைக்கு தான் வந்திருக்கோம்னு நினைப்பாங்க. அம்மா கூட பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா, அதாவது நீங்க என்ன நிரந்தரமா விட்டுட்டு போக வந்தீங்கன்னு, அம்மாவால அதை தாங்கிக்க முடியாது. நான் நைட்டுக்குள்ள எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. இது பெரியப்பா பெரியம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்களும் அம்மாவை குத்தி காட்டி கஷ்டப்படுத்துவாங்க. எனக்கு இன்னைக்கு நைட் வரைக்கும் டைம் கொடுங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஆக்டிங் பண்ணலாமா? ஆக்டிங். நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பிறந்த வீட்டுல எல்லார்கிட்டையும் நம்ம அஷ்டமங்களா பூஜைக்கு வந்திருக்கோம்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆஃபீஸ்ல வேலை இருக்கு, அதனால நீங்க கிளம்பணும்னு சொல்லிடுங்க. அப்புறம் நீங்க நைட்டுக்கு வர மாட்டீங்க. நான் நைட்குள்ள அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அதுக்கு நான் கேரண்டி, அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னை திரும்ப கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நைட் வரைக்கும் டைம் கொடுங்க ப்ளீஸ். ஆனா அதுக்காக நான் என்ன செய்யணும்? என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிக்கலாம். வாங்க. சரிங்க. ஸ்வீட்ஸ் வேணும். ராஜ்போக, அப்புறம் மோக்கா சந்தேஷ். எத்தனை கிலோ வேணும்? ராஜ்போக் 20 பீஸ் வேணும். அப்புறம் 1/2 கிலோ சந்தேஷம் கொடுங்க. அண்ணா எவ்வளவு ஆச்சு? எல்லாம் சேர்த்து 1000 ரூபாய் ஆச்சு. ஓகே. இப்ப நானே கொடுக்குறேன். இதை பிடிங்க. நீங்க வீணா எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்தீங்க? நான் ஸ்வீட்ஸுக்கு ஆல்ரெடி காசு எடுத்து வச்சிருந்தேன். இட்ஸ் ஓகே. வீட்டுக்கு போனதும் உங்ககிட்ட காசை கொடுத்துடுறேன். அப்புறம் உங்களுக்கு வருத்தமா இருக்குல்ல? நான் என்ன சொல்றேன்னா, நான் போறதுக்காக இல்லை, என் மேல இந்த மாதிரி பழி விழுந்ததுக்காக. அடுத்த தடவை உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி தப்பு நடக்காது. அடுத்த தடவை உங்களுக்கு மறுபடியும் கல்யாணமானா உங்க வீட்டுல சொல்ற மாதிரியே பண்ணுங்க. நீங்க பாத்தீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச கல்யாணத்தின் விளைவு இது. தெரியுது. நீங்க எனக்கு டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பி வைங்க. எந்தெந்த இடத்துல சைன் பண்ணணும்னு சொல்லுங்க. நான் சைன் போட்டு உடனே உங்களுக்கு பேப்பர்ஸ் அனுப்பிடுறேன். சரி, வேற? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனா. நான் இதையெல்லாம் ஒன்றும் சும்மா சொல்லலை, தப்பா உணர்றதுக்காக தான் சொல்றேன். அதுவும் இல்லாம யாருடைய பொண்டாட்டி மேல இவ்வளவு பெரிய பழி விழுதோ அவரோட பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்றது தான் கரெக்ட். அதுவும் இந்த காலத்துல ஒரே நாள்லயே டிவோர்ஸ் ஆகிறது. இதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? என் மேலேயே பழி போடுங்க. மழை இப்போ நின்றுச்சு. மழை திரும்ப வரதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாமா? வா போலாம். இதோ வந்துட்டேன். எங்க இருந்து கிளம்புனேனோ அங்கேயே திரும்ப வந்துட்டேன். நல்லதுதான். நிம்மதியா இப்போ அம்மாவோடையாவது இருக்க முடியுமே. அம்மாவை பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அம்மாக்கு எப்பவுமே என் கல்யாணத்தை பத்தி கவலைதான். சுத்துப்பட்டு ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் இல்லைன்னா உன்னை யார் கவனிப்பாங்க? பெரியப்பா பெரியம்மா
ஒவ்வொரு நாளும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா நாங்க உனக்கு சாப்பாடு போட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஏன் அம்மா எனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இல்லைன்னா எந்த அம்மாவும் தன் பொண்ணை பிரிஞ்சு போக விடுவாளா? இதுவோ நல்லதுக்கு தான். இப்போ நான் அம்மாவோட இருக்க முடியுமே. இனிமே வர்ற லைஃபை நானும் அம்மாவும் போராடி பார்த்துப்போம். நீ பேசுறத பார்த்தா உனக்கு ஏதோ சுதந்திரம் கிடைச்ச மாதிரி தெரியுதே. உன்னால எப்படி இவ்வளவு அமைதியா இருக்க முடியுது? என்னை விட்டுட்டு வரதுல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? என் வலியை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. என் சுயமரியாதை முன்னாடி நான் கட்டுப்பட்டு இருக்கேன். ஒரு பெண்ணோட சுயமரியாதை முன்னாடி எனக்கு உங்க இந்த பிச்சை தேவையில்லை. உங்க குடும்பத்துக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா இருங்க. அதுதான் எனக்கு வேண்டியது. கண்டிப்பா என்கிட்ட தான் ஏதோ குறை இருந்திருக்கும், அதனாலதான் உங்களோட நான் இருக்க முடியல. அது உங்க வீடு தானே? வாங்க. அம்மா, சின்ன அத்தை, லில்லி ட்ருலி, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன அத்தை. இந்தா புடி, இது உங்களுக்கு தான். பொங்க பொங்க. எனக்கு தெரியும் தம்பி நீ வருவேன்னு. என் மனசு சொல்லுச்சு நீ அஹானாவை கூட்டிட்டு அஷ்டமங்கல பூஜைக்கு கண்டிப்பா வருவேன்னு. எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. உங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும், ஆனா அவங்க மனசார ரொம்ப ரொம்ப நல்லவங்க. உங்களை கண்டிப்பா அவங்க அஷ்டமங்கல பூஜைக்கு அனுப்பி வைப்பாங்கன்னு நம்புனேன். பாத்தியா, உன் மாமியாருக்கு பெரிய மனசு. ஓ அம்மா காலையில இருந்து இதையே யோசிச்சுக்கிட்டு சோகமா இருந்தா நீ அஷ்டமங்கல பூஜைக்காக வருவியா இல்லையான்னு. அத்தை சோகமா இருந்தாலும் கை கால் நிக்காம வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. உங்களுக்காக எவ்வளவு பலகாரம் செஞ்சிருக்காங்க. ஓகே, நீங்க 2 பேரும் வந்தாச்சு. அண்ணி வந்துதான் ஆகணும். மாமியார் வீட்டு சம்மதத்தோட தானே வந்திருக்க? ஆமா பெரியப்பா, அவங்கள கேட்டுட்டு தான் வந்தேன். அவங்க இஷ்டம் இல்லாம நான் எப்படி வீட்டை விட்டு வெளியே வர முடியும்? தம்பி, உனக்கு இன்னைக்கு லீவு கிடைச்சதா? இல்லத்த, இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போகணும். அது எப்படி முடியும்? அஷ்டமங்கல பூஜை அன்னைக்கு யாராவது ஆபீஸ் போவாங்களா? கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, இன்னைக்கு ஆஃபீஸ் போகணும். சரி சரி போய்க்கோ. ஆனா முதல்ல பூஜை முடியட்டும், சாப்பிடு, அதுக்கப்புறம் போகலாம். அப்புறம் ஆபீஸ் முடிஞ்சு நேரா இங்கே வந்துரு. ராத்திரி இங்கே தங்குறது தான் முறை. மன்னிச்சிடுங்க, ஆனா என்னால இங்க தங்க முடியாது. நீ தங்குவியா? ஆமா பெரியப்பா, நான் இங்க கொஞ்ச நாள் தங்க போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா கிட்ட சரியாவே பேச முடியல. கொஞ்ச நாள் அம்மாவோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் போயிடுவேன். ஆமா, உன் மனசு எனக்கு புரியும். அம்மாவுக்காக மனசு வலிக்குது இல்ல. ஆனா நீ கவலைப்படாத, நாங்க எல்லாரும் உங்க அம்மாவோட இங்க இருக்கோம். நீ உன் மாமியார் வீட்டை கவனிச்சுக்கணும், குடும்ப வேலையெல்லாம் பார்க்கணும். உன் மாமியார் வீட்டுல எவ்வளவு பெரிய குடும்பம், எல்லாரையும் பார்த்துக்கணும் இல்லையா? இப்படி நீ மாமியார் வீட்டை விட்டுட்டு இங்கே வந்திருந்தா எப்படி? பெரியம்மா, இதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே இத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியிருக்காது. என்ன சொல்ற? நீ என்ன சொல்ல வர? ஒண்ணும் இல்ல பெரியம்மா. அதான் அஹானா,
கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பேச்சும் நடையுமே மாறிடுச்சு. தாய் முன்னாடியே நல்லா பேசும், இப்போ முகமும் கொஞ்சம் ஜொலிக்குது. மாமியார் வீட்ல உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க போல. ஆமா அண்ணி, ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. இத கேட்கவே மனசுக்கு நிறைவா இருக்கு. தம்பி, இவ உங்க குடும்பத்துல எல்லாரோடையும் நல்லா அனுசரிச்சு போறா இல்லையா? இவ ஏதாவது தப்பு பண்ணா என்கிட்ட சொல்லுங்க. இல்ல இல்ல எல்லாம் சரியா இருக்கு. அம்மா, இப்படியே எங்களை நிக்க வச்சுட்டே இருப்பியா? உட்கார சொல்ல மாட்டியா? நானும் அதா, முதல்ல நீ பெரியப்பா பெரியம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பெரியப்பா, போதும் போதும், தீர்க்க சுமங்கலியாயிரு. சரி சரி, சந்தோஷமா இரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு தேவையில்லை. இப்போதான் பெரிய இடத்து மருமக ஆயிட்டியே, அப்புறம் ஏன் ஆசீர்வாதம் உனக்கு எதுக்கு? பெரிய வீட்டு மருமகளானா என்ன பெரியம்மா? நான் உங்களையும் பெரியப்பாவையும் மறந்துடுவேனா? என்ன சொல்லுங்க. நான் யாருடைய கால்ல விழுந்து கும்பிடுறேனோ அவங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன். அண்ணி, அந்த உரிமையை பறிக்க வேண்டாம். அம்மா, போதும் போதும். ஆனா எல்லாம் சரியா இருக்குல்ல? நீ சந்தோஷமா இருக்கியா? ஆமா அம்மா, நான் ஹாப்பி. பூஜை பண்ணணும்ல, அப்புறம் இவருக்கும் லேட் ஆகுது. ஐயர் வந்துட்டாரா? ஆமா, வாத்தியார் இதோ வந்துடுவாரு. நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஆஹானா இதெல்லாம் எப்படி சமாளிப்பா? நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு தான் தெரியுமா. மாமியார் வீட்டில இருந்து என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. நான் உன்கிட்ட படுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்றேன். நீ மட்டும் கவலைப்படாதம்மா. இன்ஸ்பெக்டர் சார் எங்க? ஓம் ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ரதசவா. குலதெய்வத்தை அழைக்கும். யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்தித நமஸ்தஸ்யை. என்ன சொல்றீங்க? அவங்க வேணும்னே தப்பான மருந்து கொடுத்தாங்களா? ஆமா சார். இல்லைன்னா யாராவது தன்னோட வீட்டு மருமக மேலேயே புகார் கொடுப்பாங்களா? இப்போதைக்கு அவளை அவ வீட்டுக்கு அனுப்பிட்டோம். ஆனா இன்னும் ஆபத்து இருக்கு சார். அவளுக்கு பெரிய பெரிய தொடர்பு இருக்கு. பெரிய ரவுடிகள் எல்லாம் அவளுக்கு தெரியும். நாளை பின்ன அவ பெரியத்த மேலே தாக்குதல் நடத்தினாலோ இல்ல ஏதாவது பண்ண நினைச்சாலோ, இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி உடனே ஜெயிலுக்கு அனுப்புங்க. அடசேன் தம்பி, ஜெயிலுக்கு அனுப்பணும்னா முதல்ல ப்ராப்பர் எவிடன்ஸ் வேணும். அதை கோர்ட்ல வச்சு உங்க வீட்டு சின்ன மருமக மேலதான் தப்புன்னு நம்ம நிரூபிக்கணும். அப்பதான் ஜட்ஜு தண்டனை தருவார். இதெல்லாம் சட்டப்படி லாங் ப்ராசஸ் தான். நாங்க உங்க வீட்டுக்கு வருவோம், வேற முக்கியமான எவிடன்ஸ் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். அப்புறம் அந்த அஹானா மேடம் ரூமையும் நல்லா செக் பண்ணணும். சரிங்க. அந்த மருந்து பாக்கெட்டை நீங்க தூக்கி போடல? இல்லைங்க, பத்திரமா வச்சிருக்கோம். அப்படின்னா ஓகே. அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருந்தா நாங்க விட மாட்டோம். வயசான பாட்டியை கொலை செய்ய ட்ரை பண்றது ரொம்ப மோசமான குற்றம். எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம அவளுக்கு எதிராக ஆதாரம் தேடணும். இந்த குற்றத்தை அந்த பொண்ணு தான் பண்ணான்னு நிரூபிக்கணும். நெக்ஸ்ட் ஆதாரம் மட்டும் நம்ம கையில கிடைச்சா அவளை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. ஆனா இன்ஸ்பெக்டர் சார், ஆதாரம் தேடுறதுல லேட் ஆயிட போகுது. இந்த பொண்ணுக்கு தண்டனை கிடைக்கணும், இல்லைன்னா மற்ற கேர்ள்ஸுக்கும் தைரியம் அதிகமாயிடும். உண்மையிலே அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருந்தா அவளுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். சரி வாங்க, உங்க வீட்டில் போய் பார்க்கலாம். சரிங்க சார்.
தேங்க்யூ. ஆனா நல்லா இருக்கியா பாயல் இதோ பாரு வந்துட்டாங்க கும்பலா. ஆனா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, நீ மாமியார் வீட்ல இருக்க, இனிமையாவது ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் விட்டுடு. பெரியம்மா, நான் வந்து இவங்களை எல்லாம் கூட்டல. அவங்களே தான் என்ன பார்க்க வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஹனா. நானும் ரிங்கியும் டாக்டர் கிட்ட இருந்து வரும்போது நீயும் வந்திருப்பன்னு நினைச்சோம், அதான் பார்க்க வந்தோம். அதுவும் நாங்க ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம். ஏம்மா, மாப்பிள்ளை இன்னும் சாப்பிடவே இல்லம்மா. நீங்க ஃபோன் பண்ணிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. தம்பி, அஹானாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவ மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா அவங்கள விட அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அஹானா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் செல்ல புள்ள என் பொண்ணு. யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னா ஓடி ஓடி போவா. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நல்லா கவனிச்சுப்பா. ஆமா மாப்பிள்ள, அஹானா எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ போயிட்டு இருக்கு. வயல், நீ எதுக்கு டாக்டர் கிட்ட போன? அது வந்து பாட்டிக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை. அவங்களோட ரிப்போர்ட்ஸ் காட்டுறதுக்கு தான் டாக்டர் கிட்ட போனேன். பாட்டிக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் வந்து என்கிட்ட எதையும் சொல்லல. சாயங்காலம் அப்பாவை வர சொல்லியிருக்காங்க. அதான் சாயங்காலம் அப்பாவை அனுப்புவேன். டாக்டர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சரி அஹானா, இப்போ நாங்க கிளம்புறோம். பெரியம்மா, நாங்க போயிட்டு வரோம். வந்து போயிட்டு இருந்தம்மா, சரியா? எப்ப அஹானா கல்யாணம் ஆகி மாமனார் வீட்டுக்கு போனாலும் நீங்க எங்களை வந்து பார்த்து விசாரிக்கிறது கூட இல்ல. நாங்க அஹானாவை பார்க்க வரும்போது தான் ரொம்ப ரொம்ப நீங்க திட்டுவீங்களே. இப்போ அஹானா இல்லைங்கிற சமயத்துல வந்து இப்போ நாங்க வந்தா நீங்க எங்களை என்ன பண்ணுவீங்களோ? அட வாய மூடு. இவங்க எப்பவும் இப்படிதான் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அஹானா பாத்துக்கோ. நீங்களும் தான். பாட்டிக்கு திடீர்னு என்ன ஆச்சு? நான் பார்த்தப்போ நல்லா தானே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டு வரணும். சரி மருமகளே, நான் சாப்பாடு போடுறேன். சரி, போடுங்க. ஐயோ, மறுபடியும் மழை வந்துடுச்சு. தம்பி, இந்த மழையில கண்டிப்பா ஆபீஸ் போகணுமா? ஆமா அத்தை, அவசியம்தான். ஆனா இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாம மழையும் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்றது? இந்த மழையில நீங்க எப்படி வீட்டுக்கு போவீங்க? இந்த நேரத்துல இப்படியே போனா நனைஞ்சிடுவீங்கல்ல. அட, எப்படி வீட்டுக்கு போவாரு? அதுவும் இல்லாம இப்ப என்ன அவசரம்? இப்ப சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்புறம் வந்து இன்னைக்கு ஆபீஸ் போகல அப்படின்னா நைட்டு சாப்பாடு சாப்பிட வச்சுதான் அனுப்புவேன். இல்லை இல்லை அத்தை, பரவாயில்லண்ணா, என்னை மன்னிச்சுடுங்க. என்னால் டின்னர் சாப்பிட முடியாது. சாயங்காலத்துக்குள்ளே நான் வீட்டுக்கு போகணும். அப்ப சரிங்க. ஆனா இப்போ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சாயங்காலம் டீ குடிச்சிட்டு நிதானமா போங்க. ஆனா வந்து இன்னைக்கு நைட்டும் இங்கே தானே தங்குறா? ஆமாம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏன், வேணும்னா 2-3 நாள் கூட இங்கேயே தங்குறேன். அட அஹானா பொண்ணு, உனக்கு எத்தனை தடவைமா சொல்றது? இப்பதான் புதுசா கல்யாணமாகி மாமியார் வீட்டுக்கு போயிருக்கு. அவங்களுக்கு டைம் கொடு. அவங்க இங்க வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்காக வந்து வாழ்க்கை முழுக்க இங்கேயே தங்கிடுவியா? உன் குடும்பத்தை பாரு, மாமியார் வீட்டை கவனி, உன் மாமியாரை பார்த்துக்கோ. அவங்களுக்கு மருந்து சாப்பாடு எல்லாம் சரியா கொடு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க அம்மா சொன்னா விழுந்துட்டாங்களானே? அவங்க இப்போ நல்லா இருக்காங்க பெரியம்மா. அவங்களால நடக்க முடியுது. நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப ஆனா நீயே சாப்பிட உட்கார்றல? இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அப்படியா? மாப்பிள்ளையோட சேர்ந்து சாப்பிட உட்கார வைக்கப்படுறியா? பரவாயில்ல, அப்புறமா சாப்பிடு. அக்கா, நீங்களும் மாமாவும் உட்காருங்க, நான் சாப்பாடு போடுறேன். ஆமா ஆமா, சாப்பாடை போடு. ரொம்ப நேரமா பசியோட இருக்கேன். இதோ இந்த பாத்திரங்களை எடுத்து வச்சுட்டு உடனே சாப்பாடு போடுறேன். அம்மா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். வாமா. ஆனா ஆனா இங்க வாமா.
அண்ணி நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க, உங்களுக்கும் சாப்பாடு வைக்கிறேன். இல்ல முதல்ல மாப்பிள்ளையும் பெரியப்பாவும் சாப்பிடட்டும், அப்புறம் நம்ம எல்லாரும் சாப்பிடலாம், சரியா? ஆஹானா உங்க வீட்ல எல்லாரோடையும் செட் ஆயிட்டாளா? உங்க வீட்ல உள்ளவங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லைல்ல இவளால? அட மாப்பிள்ள சார், அஹானாவே பார்த்துட்டு இருக்கீங்களே. அத்தை ஏதோ கேள்வி கேக்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்களேன். அஹானா நல்லா பழகிட்டா இல்ல? ஆமாங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. தேவைப்பட்டா பிடிச்சி திட்டி விடுங்க. இப்போ அவள் உங்கள் வீட்டுக்கு சொந்தமானவன். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் படிக்கவும் எழுதவும் வச்சுட்டோம். மாமியார் வீட்டில் இருந்து எந்த புகாரும் வரக்கூடாது. அப்புறம் மகளே, உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், என்னோட வயசுக்கு கொஞ்சம் மரியாதை கொடு. இதயம் பலவீனமானவன் தான், எனக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரி எதுவும் பண்ணிடாத. பாருமா, நம்ம மானம் போகிற மாதிரி விஷயம் எதையும் செய்யாத. பாரு, உன்னை வளர்க்கறதுல நாங்க எந்த குறையும் வைக்கல. உன் மாமியார் வீட்டு சொந்தக்காரங்க முன்னாடி எங்க தலை குனிய கூடாது. அப்படி எதுவும் பண்ணிடாத. அப்புறம் கொஞ்சம் உன் வாயையும் அடக்கி பேசு. ஒவ்வொன்றுக்கும் பதில் பேசணும்னு அவசியம் கிடையாது. பின்ன என்ன? இப்ப என்ன எடுத்துக்கோ. இன்னைக்கு வரைக்கும் உன் பெரியப்பா பெரியம்மா முன்னாடி நான் பதிலுக்கு பதில் பேசியிருக்கேனா? நான் அவங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். எல்லா வேலையும் அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் பண்றேன், இல்லையா அத்தை? எனக்கு என் பொண்ணு மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவ தன் மாமியார் வீட்டை நல்லா கவனிச்சுப்பான்னு எனக்கு தெரியும். போய் இவளை இங்கிருந்து கொண்டு போய் விடு. இவ முகம் ஒரு நிமிஷமும் பார்க்கவே விரும்பல.